स्वदेशिकस्यैव च नाम कीर्तनं भवेदनन्तस्य शिवस्य कीर्तनं स्वदेशिकस्यैव च रूपचिन्तनं भवेदनन्तस्य शिवस्य चिन्तनं यत्पादपंसवः सन्तः केऽपि संसारवारिदेः सेदुबन्धाय कल्पन्ते देशिकं तमुपास्महे गुरोः पादाङ्कितं यत्र गया साधोक्षजोद्भवा तीर्थराजप्रयागोऽसौ गुरुमूर्त्यै नमो नमः गुरुमूर्तिं स्मरेन्नित्यं गुरोर्नाम सदा जपेत् गुरोराज्ञां प्रकुर्वीत गुरोरण्यं न भावयेत्। सद्गुरु महात्मा कोदंडराम स्वामिनः जय। समस्त आचार्य वृंद की जय। पुण्यानिमान परम भागवतान स्मरामी என்ற ரீதியிலே மகாத்மா கோதண்டராம சுவாமியின் சரித்தம் அவருடைய அஷ்டோத்திரத்தின் வாயிலாக இங்கு பேசப்படுகின்றது. இதன் பாகம் 2 தாவத் யதாசக்தி அவருடைய சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். தத்வாரா அனைவரும் குருபக்த ரதர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை. குருபக்த ரதர்களாக குருவன்றி உலகில் மற்றொன்றும் தெரியாத குருதேவமயம் ஜகத்து என்ற நிலையிலே இருக்கின்ற சாதுக்களுக்கு விதி என்ன? ஸ்வதேசிகஸ்யைவ ச நாம கீர்த்தனம் பவேதனந்தஸ்ய சிவஸ்ய கீர்த்தனம். தன்னுடைய குருநாதருடைய பெருமையை பேசுகின்ற நாமகீர்த்தனத்தை செய்வது அனந்தனாகிய பரமாத்மாவிற்கும் ஆதிமைப்பொருளாகிய சிவப்பொருளுக்கும் பிடித்தமான விஷயம். அவர்கள் இவ்விருவரும் தன்னையே இவன் கீர்த்தனம் செய்ததாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஸ்வதேசிகஸ்யைவ ச ரூபசிந்தனம் பவேதனந்தஸ்ய சிவஸ்ய சிந்தனம். குருநாதனுடைய ரூபத்தை தியானிப்பதினாலே தன்னைத்தான் இக்குழந்தை தியானிக்கிறான் என்று மகாவிஷ்ணுவும் பரமசிவனாரும் நினைக்கின்றார்கள். யத் பாதபம்சவஹ சந்தஹ கேபி சம்சார வாரிதேஹே. சம்சார வாரிதியான பவக்கடலை தாண்டுவதற்கு எவருடைய திருவடி துகளானது தேவைப்படுகின்றதோ சேதுபந்தாய கல்பந்தே தேசிகம் தமுபாஸ்மஹே. இந்த கடலுக்கு ஒரு சேதுபந்தம் கட்டியது போல் குருவின் சரணாரவிந்தத்தில் அடியிலே இருக்கின்ற திருவடி துகளானது பவ சாகரத்திற்கு ஒரு சேதுபந்தனம் போல் ஆகின்றது. அதனால் குருவை உபாசிக்கின்றேன். காஷி க்ஷேத்ரம் நிவாசஸ்ச ஜாஹ்னவி சரணோதகம் குருர் விஸ்வேஸ்வர சாக்ஷாத் தாரகம் பிரம்ம நிர்மிதம். காஷி க்ஷேத்திரம் அதிலே வசிப்பது உயர்ந்ததாக கருதப்படுகின்றது. ஜாஹ்னவி சரணோதகம் ஜாஹ்னவியான ஜன்னுசுதையான கங்கையின் பாதோதகத்தை பருகுவது. இவ்விரண்டும் குருஹு விஸ்வேஸ்வர சாக்ஷாத் குருவே அந்த விஸ்வேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கின்றான். தாரகம் பிரம்ம நிச்சிதம். அதனால் எப்பொழுது நீ குருவை அடைந்து விட்டாயோ அக்கணமே உன்னுடைய பவசாகரம் தாண்டுவிப்பது என்பது அவரால் எழுதப்பட்டு விட்டது. குரு பாதாங்கிதம் யத்ர கயா சாதோக்ஷஜோத்பவா. குருவுடைய திருவடி பதிக்கப்பட்டதான வஜ்ர எவ அங்குஷ ரேவைகளை உடைய குருநாதனுடைய பதத்தாமரையானது எவ்விடத்திலே பதிக்கப்பட்டுள்ளதோ சா அதோக்ஷஜோத்பவாயா. அதுதான் மதுரை, அதுதான் காஷி, அதுதான் பிருந்தாவனம், அதுதான் தீர்த்தராஜ பிரயாகோசௌ. அந்த பிரயாகை என்று 3 நதிகளின் சங்கமம் இருக்கின்றது. கங்கா யமுனா சரஸ்வதி நதிகளின் சங்கமம். அது தீர்த்தராஜன் பிரயாகை என்று அழைக்கப்படுகின்றது. அது குருவின் பாதாங்கிதமான க்ஷேத்திரம் எதுவோ அவ்விடமே சாட்சாத்து பிரயாக க்ஷேத்திரமாக கருதப்படுகின்றது. இது சுனிச்சிதமான வஸ்து என்று கூறுகின்றார். மேலும் குருமூர்த்திம் ஸ்மரன் நித்யம் குரோர் நாம சதா ஜபேத் குரோராக்ஞாம் பிரகுர்வேத
குரோரண்யம் ந பாவயேத். குருமூர்த்தியை சதா காலமும் நிதமும் தியானிக்க வேண்டும். குருநாமத்தை சதா காலமும் ஜபிக்க வேண்டும். குருவின் ஆக்ஞையை சிரசா விகித்து அக்கடமே அதை முடித்து தர வேண்டும். குரோரண்யம் ந பாவயேது, குருவன்றி வேறு உலகு உனக்கில்லை என்று சீடனுக்கு சாட்சாத் பரமசிவனே போதிக்கின்றார். குருவக்திரே ஸ்திதா வித்யா பிராப்யதே தத்பிரசாததः தஸ்மாத் தம் தேசிகம் தியாயேத் யதா யோஷித் பிரியம் ஸ்வகம். குருநாதருடைய திருமுகத்திலே அனைத்து வித்தைகளும் அடங்கி பொதிந்துள்ளன. அவ்வனைத்தும் சீடனுக்கு குருபக்தியின் விளைவாக பிரசாதமாக அளிக்கப்படுகின்றது. அதனால் அந்த குருநாதனை, எந்த குருநாதன் அனைத்து வித்தைகளையும் ப்ரூயு சிக்தச சிஷ்யஸ்ய குரவஹா குஹ்யமப்பித என்றபடி தனக்கு மிகவும் பிரியமான சீடனுக்கு குருநாதன் அனைத்தையும் போதித்தருள்கின்றான், அவனுக்கு ஞான வித்தியை தருகின்றான் என்று கூறியபடி அந்த குருநாதனை எவன் பரிச்சரியம் செய்து அவனிடம் வித்தியை கற்கின்றானோ அவனே பிரிய சிஷ்யனாகின்றான், அவனே வக்தாவாக ஆகின்றான், அவனே உயர் ஞானத்துக்கு அதிபதியாக ஆகின்றான். ஆக இப்பேற்பட்டதான ஒரு குருமூர்த்தி ஜென்மாந்திர சுகிருதத்தினால்தான் ஒருவனுக்கு லப்யமாகும் என்பது நாம் முன்னமேயே கண்டோம். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே மகாத்மா கோதண்டராம சுவாமியின் சரித்தம் பாகம் 2 தாமதி யதாசக்தி அளப்பரிய बोला पुंडलीक वरदे हरि विठ्ठल सद्गुरु स्वामिनः जय. महात्मा कोदंडराम स्वामिनः जय. समस्त भक्त मंडल की जय. வாசாம கோச்சரமான அருள்மொழி பொழிகின்ற குருநாதாருடைய சரித்திரம் அஷ்டோத்திரம் வாயிலாக கண்டு வருகின்றோம். இதனை செவிமடுத்து அனைவரும் உயர்ந்த குருபக்தரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். இந்த இல்லறத்திலே நல்லறமாக செய்த பயனாக
வெங்கடரமணன் பஞ்சாபகேசன் என்று இரு மகன்களும் திரிபுரசுந்தரி என்ற ஒரு பெண்ணும் இவர்களுக்கு உதித்தனர். ஆனால் இவருடைய மனமோ குடும்பத்தில் குழவிகள் அனைவரும் பக்தியில் உயர்நிலையை எட்ட வேண்டும், அவர்களும் தாய் தந்தையர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். புண்டரீகன் எவ்வாறோ அவ்வாறு விட்டல பக்தி நிறைந்தவர்களாக, ஆச்சார பக்தி நிறைந்த ஆச்சாரசீல பரர்களாக வேதமும் பயின்று நாதமும் பயின்று, நாதம் என்றால் நாம கீர்த்தனம், சங்கீர்த்தனம் பயின்று ஆச்சார அனுஷ்டானங்கள் நித்தியகர்மாக்கள் முதலியவற்றை யாவற்றையும் செவ்வனே செய்த வண்ணம் அனுதினம் தன் மேல் படிப்பும் செய்த வண்ணம் உயர்நிலையை எட்ட வேண்டும் என்று ஆச்சாரியனுடைய சம்மதமான ஒரு தன் தாய் தந்தையின் மனம் குளிரும்படி செய்துவிட்டார். இவ்வாறு இவர் உயர்நிலையை எட்டி நியாயாதீசனாக இருந்த காலத்திலும் நம்முடைய ஞான நூல்களை படித்து தெளிவர கசடர கற்று உணர்ந்தார். இவருக்கு கீதா பாஷ்யத்தில் ஒரு ரதி ஏற்பட்டது. உயர்ந்த மகான்களின் சரித்திரத்தை படித்தார். அவர்களைப் போல் பக்த திலகங்களாக ஆக வேண்டும் என்ற வேட்கையும் ஏற்பட்டது. பாண்டுரங்கன் இவரை ஆட்கொள்ள நினைத்தான். அந்த சுதினமும் வந்தது. உடவளேன் ரூத பூர்வ புண்ணிய என்று ஞானேஸ்வரர் கூறுகின்றார். தாய் தந்தையர் செய்கின்ற உயர்ந்ததான பக்தியாலும் வைராக்கியத்தாலும் குரு சேவையாலும் பாகவதோத்தமர்களுக்கு செய்கின்ற சேவையினாலும் ஏற்படுகின்ற மகத்தான புண்ணிய நிதி இவருடைய தொழிலே வந்த அமர மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று உரைவாருக்கு வார்த்தை சொல்ல ஒரு குரு வாய்க்குமேம் பராபரமே என்று தாய்மானவர் கூறியது போல் இவருக்கு சத்சங்கம் பலம் ஏற்பட்டது. ஞானியர் தொடர்பு ஏற்பட்டது. குருநாதரின் தொடர்பில் அது கொண்டு விட்டது. இவருடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரும் திருப்பு முனையாக ஆயிற்று. श्री गुरु सारी का सत पाठी राखा इतरंसाले का कोन करे. நமக்கு உற்ற துணையாக இருக்கின்ற குருநாதாள் இருக்கும் பொழுது மற்ற துணையை நாம் நாடலாமா? யார்தான் நாடுவார்கள்? ராஜயாச்சி கந்தா காய பீக மாगे மனோச்சியா ஜோகே சித்தி பாவே. ராஜபத்னி இருக்கின்றாள், அவள் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? அவள் நினைத்த மாத்திரத்திலே அனைத்தும் கிடைக்கும் ஸ்திதியில் இருப்பவள் எதற்கு பிச்சை எடுக்க வேண்டும்? கல்பத்தரு தளவாட்டி ஜோகோனி பைசலா. கல்பத்தருவின் கீழ் அமர்ந்திருக்கின்றான். காயாவாணி தியாலா சாங்கி ஜோஜி. அப்படி கல்பத்தருவின் கீழ் அமர்ந்திருக்கிறவன் எதை கேட்டாலும் தரக்கூடிய அந்த கல்பத்துருவாக குரு இருப்பதினாலே ஞான தேவா மனே தரலோ தரலோ ஆதா உத்தரலோ குரு கிருபே. அப்பேற்பட்ட குரு கிருப்பை இருப்பதினாலே ஞானேஸ்வரர் கூறுகின்றேன், இந்த பவசாகரத்திலிருந்தே கணமே நாம் உத்தரணம் ஆகிவிட்டோம். அது குரு கிருப்பையின் பிரபாவத்தினாலே என்று நிவர்த்திநாதரை நினைத்து உருகுகின்றார். அவ்வாறு ஞானேஸ்வரர் நிலையே இவ்வாறு என்றால் நாம் பிறர்க்கரியதான இந்த ஜன்மாவிலே பிறர்க்கரியதான குருவை அடைந்து கையை நீட்டி வாழும் நிலைக்கு என்றும் நாம் செல்ல மாட்டோம் என்றபடியினாலே கை நீட்டினால் குருநாதனிடம் யாசிக்க வேண்டும், மற்றவரிடத்திலும் அவலம்பனம் கூடாது என்பது தாத்பரியம். அதுபோல் நம் வாழ்க்கை மலரும்படியாக குருநாதன் கிருபை செய்யட்டும். மகாத்மா கோதண்டராம சுவாமி படிப்பிலும் கல்விகளிலும் முதன்மை இடம் வகித்தார். குடும்பத்தை உத்தாரணம் செய்தார். அவர் தாய் தந்தையர் பகவச்சரணத்தை அலங்கரிக்க முத்துலக்ஷ்மி என்பாள் ஒரு உயர்ந்த ஸ்ரீவித்யா உபாசகி அவருடைய கரத்தை பிடித்தார். பவானீவ பவம் பிரபும். எவ்வாறு பார்வதி தேவி பரமசிவனாரை கைங்கரிய செய்து தொஷித்தாரோ அவ்வாறு இவள் வாழ்க்கையின் துணைவியாக உத்தமாதிகாரியாக சதா சேவை 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 என்று குருவையாக தன் கணவனை பாவித்து அவ்வாறு அவள் வாழ்ந்து வர இதன் பயனாக வெங்கடரமணன் பஞ்சாபகேசன் என்ற இரு மகன்களும் திரிபுரசுந்தரி என்று பெயரிடப்பட்ட ஒரு பெண் குழவியும் பிறந்தனர். ஆச்சாரமான குடும்பத்திலே பிறந்ததினாலே ஆச்சார நெறி வேதம் பயின்று உயர் ஞான ஆச்சாரசீலனாக அனுஷ்டானங்கள் நித்தியகர்மானங்கள் வேதம் ஓடுதல் வேதம் சொல்லி வைத்தல் இவ்வனைத்தையும் திறம்பட செய்தவர் நம் குருநாதர். நித்தியகர்மாக்களை வழுவாது செய்தார். ஆயினும் கிறிஸ்துவ கல்லூரி படித்ததினாலே நம் சனாதன தர்மத்தின் கொள்கைகளை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தாலே மிகவும் படித்து அனைத்தையும் அதிசீக்கிரமாக கற்றுணர்ந்தார். நம் மதத்தின்
அனைத்து விஷயங்களும் இவரை மிகவும் கவர்ந்தன. இவ்வாறு இருக்கையிலே பாண்டுரங்கன் இவரை ஆட்கொள்ள நினைத்தான். அவனுடைய சங்கல்ப மாத்திரேன ஒரு முறை சுவாமி விவேகானந்தா அமெரிக்கா செல்லும் பொழுது சென்னைக்கு விஜயம் செய்ய சுவாமிகள் அவரை ஏகாந்தமாக சந்தித்து கிறிஸ்துவ சமயம், இந்து சமயம் இவற்றை பற்றி ஒரு விவாதம் நடத்தினார். இருவரது சம்பாஷணையும் வெகுநேரம் நடந்தது. இறுதியில் கோதண்டராம சுவாமிகளுக்கு அனைத்து சந்தேகங்களுக்கும் தெளிவான விடை அவரிடமிருந்து கிடைத்தது. அவருடைய அருள் உரையினாலே இந்து மதத்தின் மேன்மையை அவர் உணர்ந்தார், பெருமைகளை உணர்ந்தார். தான் வெறும் மாக்கனாக இவ்வளவு காலம் இருந்ததற்கு வெட்கப்பட்டார். வேதாந்த தத்துவங்களை மனமாற ஏற்றுக்கொண்டார். அதனால் பகவானை அடைய நமது சனாதன தர்ம வழிகளே, மத வழிகளே சாலச்சிறந்த மதமான இதன் வழித்தடத்தை பற்றினால் அனைத்தையும் பெறலாம் என்ற ஒரு தெளிவுக்கு அவருக்கு ஏற்பட்டது. தீவிரமான ஆன்மீக சாதனையிலே அவர் ஈடுபட ஆரம்பித்து விட்டார். கிருதயுகம் கிருதேயத்தியாயத்தே விஷ்ணும் என்றபடி கிருதயுகத்திலும் திரேதாயுகம் தாபரயுகங்களிலும் கடுமையான தபஸ் யாக யஜ்ஞாதிகள் செய்து பகவானை அடைய அர்ச்சனையின் வாயிலாக துவாபரயுகத்திலும் இவ்வனைத்தும் செய்வது கடினமான பரிஸ்திதி இருக்கின்ற கலியுகத்திலே தர்மங்களுள் சிறந்தது யுக பிரவர்த்தகமான நாமசங்கீர்த்தனமே என்பதிலே தெளிவு ஏற்பட்டது. எனவே சகல மங்களங்களையும் அளிக்கவல்ல, சகல மங்கள நிதியான, சகல க்ஷேமகரமான, லோகோத்தாரணமான இந்த நாமசங்கீர்த்தன மார்க்கத்திலே அனவரதம் ஈடுபட்டு வந்தார். அவருக்கோ ஒரு பெரிய சாதுக்களின் சங்கம் கிடைத்தது. பக்தி மார்க்கத்திலே இறங்கி தன்னை மறந்து நாமசங்கீர்த்தன மார்க்கத்தில் பிரவೃತ್ತಿ ஏற்பட்டது. தவனோத்சவ பங்களாவிலே அவர் வாழ்ந்து வந்தார். அங்குதான் தர்மபத்னியுடன் வெகுகாலம் கிருஷ்ணனை ஆராதனம் செய்து விரிவான சம்பிரதாய ஹரிபஜனையை செய்த வண்ணம் இருந்தார். பிரதி வருஷம் ராமநவமியை 10 நாட்கள் விழாவாக கொண்டாடினார். ஆயிரக்கணக்கான சாதுக்கள் திரண்டு வருவர். அனைவருக்கும் விசதமான ஏற்பாடுகள் செய்து உயர்ந்த ராமநவமியை ஆடிப்பாடி சாதுக்களுடன் ரமித்து அன்னதானமும் செய்து மகிழ்ந்தார். கிருஷ்ணனுக்கு கல்யாணம், கழிக்கை, வசதோத்சவாதிகளை செய்து முடித்தார். இவ்வாறு இவர் இருக்கையிலே உயர்ந்த பதவியை அவர் வகித்தாலும் காலிலே கஜையை கட்டிக்கொண்டு லஜ்ஜையை விட்டு ஆடிப்பாடி மகிழ்ந்து இவர் இருக்கும் காலத்திலே ஹைதராபாத் பிரதேசத்திலிருந்து சத்குரு மஹிபதி மகாராஜ் என்ற மகனீயர் மகாராஷ்டிரா பண்டரீபுர மட்டாதிபதியை சந்தித்தார். விட்டலிடம் அபாரமான பிரேமை கொண்டு அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டார். மராட்டிய அபங்க பஜனைகளையும் கற்றுக்கொண்டார். தனது தாய்மொழியான தமிழை போல் அதுவும் ஒரு மாதృபாஷை ஆயிற்று. அவ்வளவு அதீதமான ஒரு பக்தி மேலீட்டினாலே மராட்டி பாஷையில் ஒரு உயர் ஸ்தானத்தை வகிக்கும் அளவிற்கு அவருடைய பேச்சும் திறனும் அமைந்தது. வருடம் ஆஷாட கார்த்திகை ஏகாதசி அன்று பண்டரீபுரம் சென்று பண்டரீநாதனை தரிசித்து வருவது என்பது இவரது வழக்கமாகிவிட்டது. இவ்வாறு ஒரு வருஷம் போயிற்று. அடுத்த வருஷம் அவருக்கு தன் உத்தியோகத்தில் விடுமுறை கிடைக்கவில்லை. வருந்தினார். ஆனால் அதனால் விட்டலனின் கிருபைக்கு அவனுடைய தரிசனத்துக்கு முன்னர் உத்தியோகமும் ஒரு தூசு காணாது என்ற தீர்மானத்துக்கு வந்தார். சரணன சோடி சர்வதான துஜே பண்டரீராயா தேஹ சாவோ தவாராஹோ பாண்டுரங்கி திருடாபாவோ वदन तुझी मंगळ नाव हृदयी अखंडित प्रेम नामा मने केशवराजा खिराने मत सालवी माझा देह जावो थवारा हो पांडुरंगी दृढ भाव शरणन सोडी सर्वथा तुझाण पंढरीनाथा तुझाण पंढरीनाथा शरणन सोडी சர்வதா என்ற ஒரு பாவம் நாமதேவருடைய தான் நாமதேவராகவே ஆடிவிட்டார். அதீதமான பிரமையினாலே உத்தியோகத்துக்கு செல்ல மறுத்து பண்டரி க்ஷேத்திரத்துக்கு சென்றார். அப்பொழுது உத்தியோகத்தையும் உதறிவிட்டார். அவருக்கு உலகம் பாண்டுரங்கமயமாக ஆயிற்று. நல்ல பதவியில் இருந்தவரை குடும்ப பாரம் தெரியவில்லை. பண்டரிக்கு சென்றார். பண்டரிதாசராக ஆகிவிட்டார். பண்டரி சென்று தரிசிக்க இயலாத வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், ஏழை எளியவர்கள் தரிசிக்கும் வண்ணம் இங்கேயே ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு உதார நோக்கம் அவருக்குள் எழுந்தது. தான் சம்பாதித்த பொருள் அனைத்தையும் கொண்டு பெரும் பக்தர்களின் உதவியினாலே இந்த ஆலயத்தை மிக அழகாக செவ்வனே தானே பாடுபட்டு தன்னுடைய சரீர உழைப்பினாலே
அனைத்தையும் செய்தார். பாண்டுரங்கன் கோவிலுக்காக உஞ்சவர்த்தி தர்மத்தையும் நியமமாக வகித்தார். உஞ்சவர்த்தி பாத்திரத்திலே அவர் எதை இட்டாலும் அது விட்டலனுக்கு என்று ஆயிற்று. அதில் வரை அக்ஷதையை கொண்டே பகவானுக்கு நிவேதனாதிகளை செய்தார். அதுவே தான் உண்டு வந்தார். பெரும் தனவந்தராக இருந்தவர் இன்று புரந்தரதாசரை போல் அனைத்தையும் துறந்தார். அனைத்தையும் விட்டலமயமாக சமர்ப்பணம் செய்தார். ஏழையானார். ஆனால் அவருடைய மனதிலே அப்பேற்பட்ட குரு பக்தி. ஓம் மஹீபதி பதாஸ்ரயாய நமஹா. மஹீபதி மகாராஜ் அவர்களின் பாதச்ச சுவடாகவே அவர் ஆகிவிட்டார். குண்டோபாச்சரணாஸ்ருதாய நமஹா. தன்னுடைய பரமகுரு யார் என்று கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டார். அவரை காணும் பாக்கியம் பெற்றோம் அல்லோம் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. தியானத்திலே அவருடைய ஸ்வரூபத்திலே கண்டு லயித்தார். பண்டரீபுரகாமினே நமஹா. ஒரு முறை பண்டரி க்ஷேத்திரத்துக்கு சென்று விட்டார். வந்தார். அப்பொழுது மஹிபதி மகாராஜ் தன்னுடைய பெரிய கோஷ்டி வைத்து கொண்டு நம்ம விட்டலன் மந்திரத்துக்கு வந்து தங்கி இங்கிருந்து ராமேஸ்வர பர்யந்தம் யாத்திரை செய்ய தானும் அனைத்தையும் திறம்பட செய்வித்து அவர்களை பத்திரமாக திருப்பி பண்டரி க்ஷேத்திரத்திலே விட்டு வரும் வரை அவருக்கு நிழலாகவே இருந்தார். விட்டல பிரேக்ஷணோ சுகாய நமஹா. பண்டரிநாதனை காண்பதிலே தனி ஆர்வம் கொண்டு ஒழுகினார். அதனால் தன்னுடைய நியாயாதீசனாகிய பதவியையும் துச்சமனத்தினை துறந்தார். ஸ்ரீ விட்டல காணார்ணவாய நமஹா. விட்டலே அபங்கவ ரீதியான கானங்களிலே தன்னை மறந்தார். நான் கண் படைத்த பயன் பாண்டுரங்கா உன்னை காண்பதல்லவா என்று பாண்டுரங்கனை கொஞ்சம் அனுபவித்தார். ஹேபதி மகாராஜுடன் பண்டரி க்ஷேத்திரத்துக்கு சென்று பாண்டுரங்கனை கண்டார். இவரை பாடச் சொல்லி அவர் ஆணையிட ஆஜி ஆனந்தூரே ஏகி பரமானந்தூரே ஏகி பரமானந்தூரே ஞாஸ்ருதி நேதி நேதி மனதி கோவிந்தூரே. எந்த ஸ்ருதிகளெல்லாம் இதுவல்ல என்று அசாரத்தை தள்ளிவிட்டு சரசமமான விட்டலனை பரமானந்த வஸ்து என்று கூறுகின்றதோ அதோ அந்த பரம்பொருளை கண்டுவிட்டேன். விட்டோபாச்சி வேடி ஆஹா ஆனந்து சதா ஆஹா ஆனந்து சதா காவு நாச்சு வாஜவுடாளி ரஞ்சவு கோவிந்தா. பாண்டவங்களுடன் அவன் பேச ஆரம்பித்தால் வேடிக்கையாக பேசுவான். சதா அவனுடைய எண்ணமே எனக்கு ஆனந்தத்தை அளிக்கின்றது. அவன் முன் பாடுவேன், ஆடுவேன், தாளங்கள் போட்டு அவனை மகிழ்விப்பேன் என்று தன்னை மறக்கின்றார். சதாசன சாச்ச ஆனா ஆஹா நித்ய தீவாளி சதாசன சந்த ஆஹா நித்ய தீவாளி ஆனந்தே நிர்பர அம்சா கைவாரி பலி. இவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு விழுந்து விட்டார். குழந்தைகளை வைத்துக்கொண்டு திரிபுர சுந்தரி என் செய்வாள் என்ற எண்ணமே அவருக்கு இல்லை. காரணம், இவருக்கோ சாதுக்கள் சங்கத்தில் ரமிப்பதினாலே ஒவ்வொரு கணமும் நித்திய தீபாவளியாக இருக்கின்றது. ஆனந்தே நிர்பர அம்சா கைவாரி பலி. ஆனந்தத்தில் திளைக்கின்றேன். அதனால் என்னுடைய அனைத்தையும் யோகக்ஷேம வகாமியகம் என்று சொன்ன பரம்பொருள் பார்த்துக்கொள்வான் என்ற எண்ணம் ஏற்பட்டது. துகாமனே நாஹி ஜன்ம மரணாச்சாதாக்க சந்த சனகாதிக ஹேதே அமுச்சே கௌத்துக. எனக்கு இனி ஜனன மரண பயம் என்பது நீங்கிவிட்டது, பீதி நீங்கிவிட்டது. சந்த சனகாதிகளுக்கு யாதொரு உயர்ந்த சுகமயமான குதூகலம் ஏற்பட்டதோ அது எனக்கும் லபித்திருக்கின்றது என்று துகாராம் சொல்வதை பாடி மகிழ குருநாதர் சந்தோஷப்பட்டார். ஆலிங்கனப்பட்டு அவள் சிரசிலே கையை வைத்து க்ஷேமமாயிருப்பாய் என்று ஆசிர்வதிக்க அந்த சுகானுபவத்தோடே திரும்பி வந்தார். அவர் பெற்ற சுகம் நாமும் பெற வேண்டும் என்பதற்காக அல்லவா ஏற்பட்ட ஒரு திரு ஆலயத்தை அவர் அமைத்துள்ளார். ஸ்ரீ விட்டல தர்சன ஆனந்தினே நமஹா. இவ்விதம் அடிக்கடி பண்டரி க்ஷேத்திரம் செல்வதும் சாதுக்களுக்கு கைங்கரியம் செய்வதும் சர்வஸ்வ சமர்ப்பணம் செய்வதுமாக இவர் வாழ்க்கை ஆயிற்று. ஸ்ரீ விட்டல நாம ஜப நிமக்னாய நமஹா. விட்டலுடைய நாமத்தை பாடுவதும் ஆடுவதும் கூடுவதும் அவனுடைய நாம ஜபத்திலேயே தன்னை மறந்திருப்பதும் பசி, தூக்கம், தாகம், குளிர், வெப்பம் அனைத்து நிலைகளையும் அனைத்து துவந்தங்களையும் கடந்த உயர் யோகேஸ்வரனாக மாறினார். இவ்வாறு இருக்கையிலே அவருக்கு இருந்த ஒரே பந்தம் இந்த உத்தியோகம். பண்டரி க்ஷேத்திரத்துக்கு ஆஷாடி கார்த்திகைக்கு வர இயலாத ஒரு உத்தியோகமா என்று அதையும் உதறிவிட்டு ஓடி வந்தார் பண்டரி க்ஷேத்திரத்திற்கு. அப்பா, என்னுடைய அனைத்தையும் உன் பொருட்டு உதறிவிட்டேன். தியக்த சர்வபந்தாய நமஹா.
பிரபோ உன் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து விட்டேன் என்று சந்தோஷப்பட்டார். சிவனார் பார்வதிக்கு உபதேசம் செய்யும் பொழுது அனன்யாச்சந்தோ ஏ துருவம் தேஷாம் பரம்பதம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன குரோஹோ ஆராதனம் குரு என்று சீடனுக்கு கூறுவது போல் உபதேசிக்கின்றார். அனன்யமான சிந்தனையோடு குருவன்றி வேறு யாரும் தெய்வமல்ல என்ற நினைப்புக்கே வருகின்றான் உத்தம சீடன். அவனுக்கு குருவே உலகம். அவர்களுக்கு பரமபதம் என்பது குருவை அண்டிய அக்கணமே அது சித்தியாகிவிட்டது. அதனால் எல்லாவித முயற்சியினால் செய்து குருவை ஆராதனம் செய்வதிலே தல்லீன மனமுடையவர்களாக இருங்கள் என்று பார்வதிக்கு இவர் போதிக்கின்றார். இவ்வாறு மறைப்பொருள் அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வாயிலாக நமக்கு ஒரு பாடம் போதிப்பது போல் இவருடைய வாழ்க்கை அமைந்துள்ளது. ஸ்வஜன்மனா பவித்ரீகிருத லோகாய நமஹா. தோன்றின் புகழோடு தோன்றுக தெல்லால் தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க உயர்குலத் தோன்றலாக பிறந்து உயர் எண்ணம் உடையவராக உயர் 4 வேதங்களையும் படித்து வேதாந்தங்களையும் கற்று வேதத்தின் 6 அங்கங்களையும் கற்று தானே ஏதனம் யாஜனம் தானம் பிரதிக்கிரகம் ஹோமம் செய்விப்பது இவ்வனைத்தையும் கசடர கற்றவராக இருந்து கொண்டு உயர் பதவியை பெற்ற பின்னரும் பாண்டவர்களுடைய தரிசனத்திற்கு முன்னால் இது என்ன சமம் துச்சம் என்று அனைத்தையும் உதறி தள்ளியவரை தான் நாம் ஸ்மரித்த வண்ணம் இருக்கின்றோம். ஆஷ்மீஜ பகுள பிரதமாயாம் ஜனித்ரே நமஹா. பகுள மாசம் சுக்லபக்ஷ பிரதமையிலே பிறந்தவர். ஹரித குலோத்பவாய நமஹா. ஹரித குலத்திலே உண்டான பஞ்சாபகேஷயர் தர்மாம்பாளுக்கு பிரதம புத்திரனாக அவதரித்தவர் நம் குருநாதர். அரிதான ஹரித குலத்திலே உண்டானவர்கள் அனைவரும் பாக்கியவந்தர்கள். குரோராராதனே தல்லீனாய நமஹா. தான் சென்னையில் இருந்தாலும் பண்டரிக்கும் ஹைதராபாடுக்குமாக சதா சஞ்சாரம் செய்த வண்ணம் இருக்கின்ற குருநாதரை நினைத்து பார்ப்பார். ஆஹா, இன்று தசமி, இன்றிரவே அவர் பண்டரிலே இருப்பார். ஆஹா, இன்று ஏகாசி, இன்று பாண்டவங்களுடைய காக்கடாரத்துக்கு நேரம் சென்றிருப்பார் என்று பஞ்ச உஷத்காலத்திலே 3 மணிக்கு நினைப்பார். 7 மணி, ஆஹா, இப்பொழுது சித்திரபாகவிலே ஸ்நானம் செய்து நித்தியானுஷ்டானத்தை அவர் செய்து கொண்டும் தன்னுடைய துணிமணிகளை தானே துவைத்து துவர்த்தி உலர்த்தி ஜபதபாதிகளை முடித்து சற்று பகவத் பிரசாதத்தை பெற்று ஓய்வெடுக்கும் நேரம். ஆஹா, மணி 11 மாத்தியானிக ஸ்நானத்திற்கே சென்றிருப்பாரே. ஆஹா, மணி 4 இத்தனை நேரம் சிஷ்யவர்க்கங்களுக்கு அபங்க பாடங்களை போதித்த வண்ணம் இருப்பார் அல்லது சாது சங்கத்திலே அமைத்த வண்ணம் இருப்பார். மணி 6 சந்தியாகாரத்திற்கு சென்றிருப்பார். இப்பொழுது மணி 7, சற்று ஆபாரத்தை எடுத்துக்கொண்டு ஏதாவது சத்சங்கத்திலே உபன்யாசம் செய்ய சென்றிருப்பாரே என்று நினைப்பார். இரவு பணி 11 உபன்யாசம் முடிந்து இரவு சைனோத்சவத்திற்கு பாண்டரங்கனிடம் வந்திருப்பார். அங்கு பாடிக்கொண்ட வண்ணம் பாண்டிய வண்ணம் இருப்பார் என்று சதா குரு ஸ்மரணையிலே தன்னை மறந்தவராய் இருந்தவர். பண்டரீதாஸ்ய நிலையாய நமஹா. பண்டரியிலே தாசர்களுக்கெல்லாம் தாசனாகத்தான் இருந்து கொண்டு அவ்வாறே அந்த நித்தியானுபவத்தை அந்த சுகானுபவத்தை சந்திரபாகா ஸ்நானம் பாண்டுரங்க தரிசனம் சாதுக்கள் கண்களுக்கு விருந்தாக அவர்களுடைய தரிசனம் அவர்களுக்கு சேவை அவர்களுடைய உச்சிஷ்டத்தை உண்பது இவ்வாறு உயர்ந்த குருபக்தனுக்கு ஒரு பிரதீகமாக ஒரு உதாரணமாக முன்மாதிரியாக இருந்தவர் நம் குருநாதர். பண்டரி க்ஷேத்திர யாத்ரா கர்த்ரே நமஹா. அடிக்கடி பண்டரி க்ஷேத்திரத்துக்கே செல்வதையே தன் தொழிலாக கொண்டு தான் செய்த உத்தியோகத்தையும் அவர் விட்டுவிட்டார். பண்டரில் அனுசரிக்கப்படும் சகல பூஜை முறைகளையும் சம்பிரதாயங்களையும் நமது கோவிலிலே புகுத்தினார். யாவரும் ஜாதிபத பேதமின்றி விட்டலனை தொட்டு வணங்கும் உயர்ந்த அந்த பிரத்யேக அனுஷ்டானத்தையும் இங்கு கொண்டு வந்தார். பாண்டுரங்கனை தொட்டு ஆலிங்கனம் செய்து கொண்டு அவனை நித்திய பூஜையும் செய்யலாம், உற்சவாதிகளும் செய்யலாம் என்று அழகாக அனைத்தையும் செவ்வனே செய்து முடித்தார். பண்டரீநாத பக்த குல பிரியாய நமஹா. நாடாவட்டத்தில் இவருடைய பெயரும் புகழும் எங்கும் பரவ பண்டரி க்ஷேத்திரத்தில் இருக்கின்ற பக்தர்களும் ஆஹா, மகிபதி மகாராஜுக்கு இப்படி ஒரு வாரிசா என்று அனைவரும் வியக்கும் வண்ணம் இவரை தேடி வந்து இவருடைய சுவானுபவத்தை பகிர்ந்து சென்றனர். அரணா வெங்கடரமண பிரியதமாய நமஹாய. அரணா பிரபு பிரமாதி நல்வருடத்தே ஆவணி திருவோணத்தில் ராமையர் ஜானகி தன் நற்குழவியாய் உதித்தார்.
12 திங்கள் பூர்ண கர்ப்பவாசத்தில் உலகுய்ய நன்னீராற்றப்பட்ட வெங்கடரமணராய் இங்கே உதித்தார். ஜானகி ராமையர் திருக்குமரனாக பரமாத்மாவின் பிரேரணையினால் உதித்தவர் வெங்கடரமண சத்குரு. கிருஷ்ண பக்தியின் பிரதீகம் அருணாசங்கம் என்று இன்று உலகெங்கும் பேசப்படும் கிருஷ்ண பக்தர்களின் சங்கத்தை அமைத்தவர் இவர். சிறுவனாய் பெற்றோர் அரவணைப்பில் நாமத்துயில் பெருவனாய் வளர்ந்தெழுந்து களிப்புடன் மறுமையிலா உயர் ஞானவனப்புடன் பெரும் பேறு நல்கவே நன்கோதி வளர்ந்தனனே. சிறுவயதிலிருந்தே நல்ல படிப்பு, நல்ல வித்தை, வேதங்களையெல்லாம் கற்று, வேத அங்கங்களையெல்லாம் கற்று, மதப்பெயர் செழிக்க பாடுபட்டு, புராணாதி இதிகாசங்களையும் கற்று, சட்டக்கலையும் உயர்பட்டம் பெற்று, பதக்கங்களை பெற்று, நல்ல உயர்ந்த ஸ்தானத்தையும் வகித்து, அமிபெசன்ட் அன்னையாரின் ஆசைக்கு தான் உகந்து, ஸ்ரீமத் பாகவதம் தன்னை ஆங்கிலத்திலும், பக்த விஜயம் தன்னை மாலை வழியிலே தமிழிலும் தொடராக 45 நாட்கள் செய்த மகனியர் அருணப்பிரபு. நாட்காலே பெரியோர் திகைக்கும் வண்ணம் அச்சுமை பெற்று பலமொழி திறனோடே அச்சுமை செய்தான். நல்லோர் இதயத்தே என்றும் இறைநாம ஒலிக்க துவங்கினான் அல்லிக்கேணியிலே. அவரும் திருவல்லிக்கேணியில்தான் இருந்தார். பல விதமான பாஷைகளை, கிட்டத்தட்ட 17 பாஷைகள் மொழித்திறன் இவரிடம் இருந்தது. சட்டக்கல்லியிலே தங்க மெடல் பெற்றார். ஆனால் அவருடைய இதயத்திலே இறைநாமம் எங்கும் ஒலிக்க வேண்டும் என்று தவனோத்சவ பங்களாவிலே அவர் ஹரிநாம கீர்த்தனத்தை ஆரம்பித்தார். வித்திட்டது இதுவே உலகெங்கும் இறைநாமம் பக்தி பெருகிறல்லோர் திருவாயமுதமாய் பக்தி பெருக்கும் தீயன நார் திசையிலும் சித்தித்தது இவன் அருட்கருணை கணைதால் எங்குமே. இவ்வாறு அவர் திருவல்லிக்கேணியிலே ஆரம்பித்த நாமசங்கீர்த்தனத்துக்கு மகாத்மா கோதண்டராமசுவாமியும் வந்து கலந்து கொள்வார். ஏனைய நல் இதயமுடைய மகனியர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டனர். இவருடைய பொன் விழா மிகச் சிறப்பாக நடந்தது. காலனை வெல்ல கண்ணன் கடலும் நாமமும் ஞாலத்தே ஒலிக்கச் செய்தான் நமதன்னல் அருணாவே. சீலமாய் சீரிய சிங்காசனத்தை அமர்ந்து அருட்சீலர் இவர் என்று ஏற்றொழித்தார். தக்கோர் மெச்சவே சாதுக்கள் மெச்சும் உயர் ஞான நிலையே அவர் எய்தினார். அவர் விண்மீன் ஒளி நடுவே மீரா இறங்கி வந்து இவர் சிரசிலே கை வைத்து கிருஷ்ண மந்திரத்தை உபதேசித்து ஆலிங்கனம் செய்து அவனுள்ளே இரண்டர கலந்தாள். இந்த அனுபவம் உயர்ந்த கோபி பாவத்தில் இவரை கொண்டு சேர்த்தது. இவருக்கு எண்ணற்ற சீடர்கள். அதிலே ஒருவர் ராமச்சந்திர ஹரிஹி. அவர் நம் பாண்டுரங்கன் கோவிலிலே வந்து கல்யாணோத்சவாதிகளை தலைமை பொறுப்பேற்று நடத்தியவர். சம்பிரதாயவஜமே அப்பா உனக்கு ஆவியாகும் என்று அவருக்கு அருள் செய்து அருணாபிரபு அனுப்ப இவ்வாறு அருணாசங்கம் அழகாக, மிக அழகாக எங்கும் கிருஷ்ண பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே வீட்டின் கீழ் அமர்ந்து ஹரிநாம கீர்த்தனம் செய்வது என்பது பிரசித்தியாகி வர அவருடன் இணைந்து இவர் பெரியோர்களையெல்லாம் கண்டு இந்த கோவிலை இன்னும் விஸ்தரிப்பு செய்து மிக அழகாக கொண்டாடி வந்தார். வருடந்தோறும் 14 நாட்கள் ஸ்ரீ நவமியை ஒட்டி முதல் நாள் ராமநவமி அன்று ஜனனோத்சவம், அன்று உஞ்சவர்த்தி, பின்னர் ராம ஜனன கட்டத்தை வாசித்து விரைதானம் செய்வது, காலை மாலை இருவேளையும் ஹரிநாம கீர்த்தனம், தினமும் 2 அஷ்டபதிகள் வீதம் பாடி இந்த உற்சவத்தை விடாமல் நடத்துவர். சீதா கல்யாணம் அன்று இரவு விஸ்தாரமாக திவ்யநாமம் செய்து, அன்று காலை சீதா கல்யாணத்தன்று காலை கல்யாணோத்சவம் முடிந்தவுடனே தன்னுடைய நித்திய உற்சவர்த்தியை செய்துவிட்டு வருவார். இலையிலே 2 புரண்டு எழுவார். அன்று மாலை விஸ்தாரமாக ஒரு பவளிப்பு சேவை, அந்த திவ்யநாம தீப பிரதட்சணம் செய்து அந்த தீப பிரதட்சண தீபத்தை அணையாமல் எடுத்துச் சென்று பாண்டவர்களிடம் வைத்துவிட்டு பவளிப்பு உற்சவத்தை அபிநயத்தோடு செய்வார். இவரும் சிவராம ஐயாவும் அழகாக அபிநயம் செய்வர். இரவு முழுவ பஜனை, பஞ்ச உஷத்காலத்திலே கிராம பிரதட்சணம், பின்னர் வந்து புரிய மம காமம் பாடி பஜனோத்சவ பத்தியதியை பூர்த்தி செய்து அதன் பின்னர் ஆஞ்சநேய உற்சவம் என்று விஸ்தாரமாக ராமநவமியை அவர் கொண்டாடி வந்தார். எதில் ஈடுபட்டாலும் அதிலே ஒரு தேர்ச்சி, அவருடைய ஈடுபாடு, அவருடைய விஸ்வாசம், அதிலே அவருடைய ஞான பிராச்சுரியம் வணிக்கும் துணிக்குமா போல் இருந்தது அவருடைய அனைத்து செயல்களும். அருணா வெங்கடரமணர் இவருக்கு மிகவும் பிரியத்தமராக ஆனார். அருணா சங்கோத்பவ பக்த குல பிரியாய நமஹா. வெங்குட்டு தாச்சுமாமா, சிந்தாமணி ஐயங்கார் சுவாமி மற்றும் பிரபுஜி, கஞ்சிரா சுப்பிரமணியர் மற்றும் எண்ணற்ற மகனியர்கள் நமது மகாத்மாவிற்கு அணுக்க தொண்டர்களாகவும் பிரியத்தமர்களாகவும் ஆகினர்.
அரணாசங்கபலேன கிருத அநேக கைங்கர்யாய நமஹ. அரணாசங்க பலத்தினாலே அநேக கைங்கரியங்களை இவர் செய்து முடித்தார். கைரவணி ஸ்தலாவாசாய நமஹ. திருவல்லிக்கணியே தன்னுடைய வாசஸ்தலமாக கொண்டு அவர் வாழ்ந்து வரலானார். மகாத்மா கோதண்டராம சுவாமிக்கு முன்னரே பகவத் சரணத்தை அலங்கரித்தார். அரணா கோலோகவாசியானார். ஆனால் அவரது இழப்பு தெரியாதபடி அவருடைய தர்மபத்தியான மகதி தர்மி தான் இந்த அருணாசங்கத்தை கட்டி காத்தாள். அவருடைய கிருபைக்கும் பாத்திரமானார் நம் குருநாதர். அவருடைய அருணா பிரபுவின் நிழலாகவே இருந்த சுவாமிநாதையர் என்ற பிரபுஜியும் இங்கு வந்து அடிக்கடி சத்சங்கத்திலே கலந்து கொள்வார். வெங்குட்டு மாமா அருணாவின் உத்தவர் என்றே புகழப்பட்டவர். குரு பக்திக்கு ஒரு பிரதீகம். அவருடைய வாழ்க்கை இவரை நெறிப்படுத்தியது என்றால் மிகையல்ல. மற்றும் துரைசுவாமி ஐயங்கார், ராமச்சந்திர ஹரிஹி, சேஷையர், சங்கண்ணாவின் தாயார் மீனாட்சி மாமி, அதன் பின்னர் சங்கண்ணார், இவர்கள் அனைவரும் இக்கோவிலுக்கு வருவதை ஒரு நியத்தியாக கொண்டிருந்தனர். எனவே அருணாசங்க பலத்தினாலே இக்கோவிலிலே சம்பிரதாய பஜனைகள், நித்தியோத்சவ, ஆரோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, அயனோத்சவ, பிரம்மோத்சவாதிகள் அனைத்தும் நடைபெற இதுவே மூல காரணமாயிற்று. அவருக்கு அத்தியந்த ஆனந்த அனுபவத்தை, திருப்தியை, ஆத்ம திருப்தியை, தான் செய்த செயலை அங்கீகாரம் செய்துவிட்டான் விட்டலன் என்ற ஒரு உயர்ந்த ஆத்ம திருப்தி ஏற்பட இது காரணமாயிற்று. விட்டல பக்தோத்தம குண்டோபா பதாஸ்ரிதாய குருவரோத்தம மஹீபதி சரணாஸ்ரிதாய பண்டரீபுரகாமினே ஹரிப்ரேக்ஷணோத்சுகாய பண்டரீபுரகாமினே ஹரிப்ரேக்ஷணோத்சுகாய ஸ்ரீவிட்டல பிருத்ய பிருத்யஸ்ய நித்யாய வராய தே ஜய மங்களம் நித்ய சுபமங்களம் ஜெயமங்களம் நித்யசுபமங்களம் ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் கோதண்டராமாக்ய சத்குரு மகாத்மனே ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். மகாத்மா கோதண்டராம சுவாமினஹ ஜெய்.